நலத்தொடர்பு வச்சுக்கலாம் திருந்திங்கணும் அவ்வளோதான். இல்லை ஓடாதான் நினைக்கிறேன். அந்த அளவுல ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன சீன் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நல்லா சைக்கோ மூவின்னு சொல்கிறாங்க. அப்படியே இல்லை அப்படியே எதுவும் தோணலை. நல்லா இருக்கு. கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வராத ஸ்டோரி, ஒரு சின்ன லவ் மேட்ரு, ஒரு ஃபேமிலி, அதில் ஒரு மர்டரு, அது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விரிவாக சொல்லியிருக்காரு. படம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. டைரக்டர் ஆதித்யா நல்லா பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா ரசிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட போர் இல்லை. ஒரு 3 சாங் இருக்குது. ஒரு சாங்கு நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். வீட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். சூப்பராக மிஸ்கின் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு? புதுசாக இருக்கு. மியூசிக்ல எப்படி சூப்பராக இருக்கு. சூப்பராக ஓகே. இந்த மூவி த்ரில்லர் மூவின்னு சொல்றாங்க. அப்படியா? த்ரில்லர்லாம் இல்லை, ஃபேமிலி மூவி தான். ஓகே. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு பேய் படம் தான் நினச்சி வந்தேன். ஆனால் இது பேய் படம் கிடையாது. நல்லா இருந்துச்சு. மேம் படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் சூப்பர் சிச்சுவேஷனுக்கு தக்கன மியூசிக் இருந்தது. அடுத்தடுத்து அந்த கிளைமேக்ஸ் எப்படி போகுதோ அதே மாதிரியே மியூசிக்கும் கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஒன்றி இருந்தது மியூசிக். வைப் கிடைக்கும்ல இந்த மியூசிக்கால் அந்த மாதிரி. கண்டிப்பாக என்ன அப்படின்னா ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கும் அந்த மியூசிக்கும் சம்மந்தமே இல்லாம மாதிரி இருக்கிறோம். ஆனால் அந்த சிச்சுவேஷனுக்கு தக்கன மியூசிக் வந்து ரொம்ப நல்லா போயிருந்தது. எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருந்தது. டைம் ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டை காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி முடிவு இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு முடிவு இருந்தது. நல்லா இருந்தது. வித்தர் சூப்பர் 2 ஹீரோயுமே ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க. 2 ஹீரோயுமே பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினி நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. த்ரில்லர் மூவின்னு சொல்றாங்க. இல்லை த்ரில்லர் மூவிலாம் இல்லை. நான் அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆனால் த்ரில்லர் கிடையாது. ஆக்சுவலி அதில் அந்த இன்னொரு பிளாக் குடி போட்டு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த கேரக்டர் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், நான் தான் நடித்தேன். சூப்பர் சார். ஓகே சார். படத்தோட ஷூட்டிங்ல எப்படி போச்சு சார்? எவ்வளோ டே நல்லா போயிட்டுருக்கு. நல்லா பண்ணாங்க. நான் ஆக்சுவலி மார்னிங் ஷோ எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் தேட்டருக்கு. நான் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நிறைய க்ரௌட் இருக்காங்க இல்லையா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்க ரிவ்யூ சொல்கிறதெல்லாம் பார்த்து நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஆக்சுவலி உண்மையான ரிவ்யூ கேட்போம். ஏன்னா நம்ம நிறையா கேட்குற ரிவ்யூ வந்து சில பேர் பிடிச்சி சொல்லுவாங்க, சில பேர் நிறையா ரொம்ப ஆனஸ்டாக ரிவ்யூ ரொம்ப நல்லா இருக்குது. ரியாக்ஷன் பயங்கரமாக அந்த தியேட்டரில் அன்எக்ஸ்பெக்டடான சில சீன்ஸ்க்கெலாம் பயங்கரமாக கத்துனாங்க. வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இந்த காலகட்டத்தில் எல்லா ஃபேமிலியும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ராடக்டை பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை ரொம்ப திறந்தெளிவாக சொல்லி இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாகவும் என் பண்ணியிருக்காரு படத்தை. ஓகே சார். இது ஒரு சைக்கோ கில்லர் மூவின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இது வந்து சைக்காலஜிக்கல் த்ரில்லர்மா. சைக்கோ த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர். இதயத்தையும் மூளையும் வந்து ஒரு கை யாராவது கசிக்கு பிழிஞ்சு ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃபீல். நீங்கள் படம் பார்க்கலாம். வணக்கம் சார். படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்குமா? ஓகே சார். கிளைமேக்ஸில் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸில் முடிஞ்சது எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்குது. ஓகே. இந்த படத்தில் வந்து இன்னும் வந்து நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். என்ன சீன்? இல்லை, இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு இடம் இல்லைம்மா. நல்லா பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே பண்ணணும்னா ஆடியன்ஸ் பாடிச்சு படம் நல்லா பண்ணிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் பண்ணிக்கிறாங்க. மிஸ்கின் சாருக்கு வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் மாதிரி இல்லை. ஏற்கனவே பெரிய ஒரு மியூசிக் டேரக்டர் மாதிரி தான் பண்ணிக்கிறாரு. இயக்குனரும் வந்து ஃபஸ்ட்டு படம் மட்டும் எல்லாமே அவங்களுடைய கோர்ஸ் நல்லா பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து ஏன்னா மேக்ஸிமம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு காதல் இருந்தாலும் சரி கணவன் தான் சரி அவங்களோட விட்டுறோம். அதுமாரி கணவன் இருக்கும்போது இன்னொரு கள்ளக்காதலில் எப்படி போகக்கூடாது. அதே மாதிரி உனக்கு மனைவி இருக்கும்போது ஒரு கள்ளக்காயை தேடி போகக்கூடாது. இப்படி போகும்போது அவங்களுடைய பின்விளைவுகள் என்ன, இவங்களால ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மன உளைச்சல் அதிகமாகும். நம்ம பார்க்குற கண்ணுக்கு எல்லாம் அழகாக தான் இருக்குது. நம்ம எல்லாமே மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒருத்தியோட வாழணும் அப்படிங்கிறது அருமையாக சொல்லிக்கிறாங்க. நல்ல அனுபவமும் அவங்க பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வரல. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. விதார்த் அண்ட் பூர்ணா அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பூர்ணாவோட ஆக்டிங் கொஞ்சம்
கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அவங்க இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஆக்சுவலாக நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான எமோஷன்ஸு, அவங்க தப்பு பண்ணிட்டோன்ற ஃபீலிங்ஸு எல்லாமே அவங்க உணரும்போது சூப்பராக இருக்கும். அந்த ஆக்டிங்லாம் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும். மிஷ்கின் சார் செம்ம. படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமேக்ஸ் மட்டும் தான் சார். ரொம்ப படத்தோட மியூசிக்லாம் எப்படி? மியூசிக்லாம் நம்ம இளையராஜா சார் ஏஜ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிச்சு போல். அதனால் வந்து அந்த இடத்த இவர் பிடிப்பார், கண்டிப்பாக பிடிப்பார். ஏன்னா அதுக்கு உண்டான அஸ்திவாரத்தை போட்டிருக்காரு. என்ன இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இளையராஜா இல்லைன்ற ஒரு ஃபீலே வராது. அது மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கில் ரொம்ப பிஜிஎம்லாம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மள அறியாமலே நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. நம்ம இளையராஜா சாங்லாம் கேட்கும்போதெல்லாம் பார்த்து நம்மள அறியாமலே வாய் அசைப்போம், அந்த ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட நல்லா இருக்கு படம். இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? அதான் நம்ம செய்கிற தப்பு நம்மளை சுற்றி தான் வரும், அப்படி தான் ரிட்டன் நம்ம செய்கிற தப்பு நமக்கே தான் திரும்ப அடிக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக சொல்லி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் கூட நல்லா இருக்கு படம். ஓகே, டெவில்ன்றது ஒரு பேய் படம் அல்லது வந்து சைக்கோ கில்லர் படம்னு சொல்கிறாங்க. அப்படியே அப்படி தான் வந்தேன். செகண்ட் ஹாஃப் தான் அதுக்கு உண்டான அந்த கதைக்கு டைட்டிலுக்கு உண்டான செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் ஹாஃபில் டெவில்னு சொல்லி கொஞ்சம் த்ரில்லராக போகும் தான் வந்தேன். செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் இருக்குது. வேறு ஒன்று லாஸ்ட் ஒரு ½ ஹவர் படம் தான். இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஹீரோயின்ஸ்லாம் எப்படி ஆக்ட் பண்ண? ஏன்னா ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்தது. பூர்ணா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு அவங்க. இதில் காமெடின்னு ஏதாச்சும் இருக்கா இந்த படத்தில்? காமெடி சுத்தமாக இல்லை. அதான் ஃபுல்லாக த்ரில்லர் தானே. அதெல்லாம் நம்ம ஆமாம், அதனால் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கிளாமர் காட்டியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா வந்து கிளாமர்லேயே போயிருக்கலாம். ஒரு ஆர்ஆரில் போயிருக்கலாம். ஒரு த்ரில்லர்னா அதிலே போயிருக்கலாம். இவன் கொஞ்சம் அப்படி இப்படி காட்டுறதால கொஞ்சம் சொதப்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், அப்படின்னா இந்த படத்தை வந்து குழந்தைகளோட ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்க முடியும்? அதான் குழந்தைங்களோட பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களுக்கு போட்டு காட்டலாம். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தாங்கன்னா என்னடா அப்படின்ட்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் குழந்தைங்களுக்கு காட்டலாம். மற்றபடி ஓகே தான்.